அவர் வந்தாக்கா கொஞ்சம் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன். இன்னும் எல்லா மக்கள் வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா, பழைய அரசியல் வேண்டாம், எல்லாமே புதுசாக தேடுறாங்க. இப்போ புதுசாக மாறும்போது எல்லாருமே இப்போ புதுசாக தான் தேடுறாங்க. அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும், நல்லது பண்ணுவார், எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் திமுககாரங்க சொல்கிறாங்க விஜய்க்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவர் சின்ன பையன், விஜய்க்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை. யாருமே வந்து இங்கே பாருங்க, அவங்க எல்கேஜி யூகேஜி படிச்சு தான் லாஸ்ட்டாக காலேஜுக்கே போகிறாங்க. அதுமாரி நினச்சிங்க, இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பை கொடுங்க. வாய்ப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேளுங்க, ஏன் பண்ணல, ஏன் எதுக்கு பண்ணலன்ட்டு. கட்சி மூலியமா அவர் கேட்குறாரு திமுக. இல்லை இல்லை, இப்போ என்னன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்களே பேட்டி கொடுக்குறாங்க, கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரி இலவசம் வாங்கிட்டு மக்கள் வந்து மாறிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. எல்லாரும் அப்படி இருப்பான்னு நினைக்கக்கூடாது. இலவசன்றது வந்து கண் துடைப்பு தான். எல்லாரையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு தான் இலவசம் கொடுக்குறேன். அதனால் எல்லாம் ஏமாந்துருவாங்கன்னு இவங்க கற்பனை காண்றாங்க. யாரும் அந்த அறிவாளிங்க பாதி பேர் வந்து இலவசம் வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்க ஓட்டு போட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் மக்கள் நீங்கள் பார்க்குற அளவுக்கு இப்போ மக்கள்கிட்ட ஆதரவு எப்படி இருக்குண்ணா விஜய்க்கு? விஜய்க்கு பரவாயில்லைங்க, அவர் வரணும் தான் எதிர்பார்க்குறாங்க. 2022 விஜய் வந்து எப்படி இருக்குண்ணா? ஃபஸ்ட் கிளாஸாக இருக்காங்க தான் நாங்களாம் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். ஒரு மாற்றம் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கண்ணா எப்படி நல்லா தான் இருக்கும், ஒரு மாற்றம் ஒன்று தெரியும். ஏன்னா இவ்வளோ நாள் எல்லாமே பார்த்துட்டாங்க எப்படி இது ஏதாகுதுன்னு. மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்பட்டாங்க, என்னென்ன நடந்தது, என்னென்ன நல்லது செஞ்சாங்க, கெட்டது செஞ்சாங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க. இவர் வந்தாருன்னா ஒரு மாற்றம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். இவ்வளோ நாள் வந்து நம்ம அதிமுக வரும்போது திமுக குறை சொல்லிட்டு, திமுக வரும்போது அதிமுக குறை சொல்லிட்டு இருந்தோம். ஆமாம், இப்போ வந்து இவங்க 2 பேருக்கு மாற்றம் விஜய் வந்திருக்காரு, எப்படி இருக்கணும்? 2 பேருக்கும் ஒரு பிரேக் கொடுக்குறாங்க. சரி. இப்போ நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். அதிமுக வரும்போது திமுக இது பண்ணுவாங்க, திமுக வரும்போது அதிமுக ஆதரிப்பாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குமே ஒரு பிரேக்கு கொடுத்துட்டு இவரு எப்படி வராரு. இப்போ விஜயகாந்த் சார் வந்திருந்தார், அவங்க 2 பேரும் வந்து எதிர்கட்சி தலைவராக உக்காந்தார். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஜய்க்கும் ஒரு வாய்ப்பு.